பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் தங்கமயிலுக்கு லாயர் ஃபோன் பண்ணதுனால அவங்க ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு, உங்களுக்கு மாமாவோட சேர்ந்து வாழன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையாக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஆசை இல்லாமல் இருக்குமா, இதுக்கு முன்னாடியாவது தனியாக இருந்தேன், ஆனால் இப்போ பாப்பாவை கூட வச்சுருக்கேன், நாளை பின்ன பாப்பாவுக்கு அவருடைய அப்பாவை நான் அடையாளம் காட்டணும் இல்லையா, அதுக்காகவாவது அவரோட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் மீனா, அறிவு இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் அப்பாவும் என் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கான தண்டனையை நான் மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்கள் மட்டும் அனுபவிக்கலை, அது மாமாவும் தான் அனுபவிச்சிட்ருக்காரு. உங்களை பற்றி நினச்சி அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால் அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருக்காரு. அதுக்கு சரியாக தூங்கலை, சரியாக யார் கூடயும் பேசாமல் இருந்ததுனால அவர் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார். இப்போ தான் அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டில் நல்லா தூங்குற மாதிரி மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தானே மீனா காரணம். நான் மட்டும் சரியாக அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தால் கூட அவங்க என்ன பரவாயில்ல ஏழை பொண்ணு தானே சொல்லி ஏற்றிருந்துப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணதுனால தானே எல்லாரும் என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் மட்டும்தானே காரணம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா, இன்னும் அதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்களா? விடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னால் தானே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும், நாளைக்கே நான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.